தமிழக அரசியலில் இப்போது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் அதிரடியான சட்ட போராட்டம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு தரப்பில் வழங்கப்பட்ட அரசு பணி ஆணைகள் நாம் தமிழர் கட்சியின் தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கைகளால் இப்போது கேள்விக்குள்ளாகி அந்த நியமனங்கள் மீது கடுமையான சந்தேகங்களும் சோதனைகளும் ஏற்பட்டுள்ளன. தொடக்கத்தில் அவசர கோலத்தில் அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்ட போது இதை எப்படி நீங்கள் விதிகளுக்கு புறம்பாக வழங்கலாம் என்று ஆரம்பத்திலேயே தட்டி கேட்டு அந்த அரசாணைகளை முடங்கச் செய்த பெருமை நாம் தமிழர் கட்சியையே சாரும். இது ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்ட சவாலாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மாபெரும் தார்மீக வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்று பார்த்தால், கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு துயர் துடைப்பு நிதிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் அரசியல் லாபத்திற்காக திடீரென அரசு பணிகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதை ஆரம்பத்திலேயே கடுமையாக எதிர்த்த நாம் தமிழர் கட்சி போட்டித் தேர்வுகளையும் முறையான சட்ட விதிகளையும் எழுதி வைத்துவிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்காக விதிகளையே மாற்றி அரசு வேலை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியது. மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் உடனடியாக வழக்கை தொடுத்தனர். ஆரம்பத்தில் இந்த வேலை வழங்கும் விழாவுக்கு தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அரசு தரப்பில் அவசரகரமாக பணி ஆணைகள் வழங்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி விட்டதாக இல்லை. தொடர்ந்து சட்ட போராடி அந்த நியமனங்களின் நியாயத்தன்மையை அடியோடு கேள்விக்குள்ளாக்கியது. நாம் தமிழர் கட்சி தொடுத்த இந்த வலிமையான வழக்கின் காரணமாக உயர்நீதிமன்றம் இதில் தீவிரமான கேள்விகளை எழுப்பியது. இது போன்ற கூட்ட நெரிசல் சம்பவங்களில் முறையான விதிகளின்றி தன்னிச்சையாக பணி வழங்க முடியுமா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. இதன் விளைவாக ஆரம்பத்தில் அவசர கோலத்தில் வாரி வழங்கப்பட்ட அந்த அரசாணைகளும் பணி நியமனங்களும் இப்போது சட்டத்தின் பிடியில் சிக்கி ரத்தாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தவைக அரசு கொடுத்த அந்த பணி ஆணைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் தமிழர் கட்சி வாதாடி ஜெயித்திருப்பது தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்க வேண்டும் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டியுள்ளது. தவறு எங்கு நடந்தாலும் தட்டி கேட்க ஒரு துணிச்சலான கட்சி உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்று அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் உரக்கச் சொல்கிறார்கள். சட்டத்தின் துணையோடு ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போகுகை நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தியுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு குறித்து உங்களின் கருத்து என்ன? நியாயமான முறையில் கேள்வி எழுப்பிய நாம் தமிழர் கட்சியின் இந்த சட்ட போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.